பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். ரோமர் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் ரெபேக்காளின் வயிற்றிலிருந்து பிள்ளைகள் இன்னும் பிறக்கவில்லை. அப்பொழுதே தேவன் சொல்லுகிறார், அவர்கள் எந்த கிரியையும் செய்யவில்லை, நல்வினை தீவினை தெரியாது, ஆனால் கர்த்தர் யாக்கோபை மட்டும் தெரிந்து கொள்ளுகிறார். அங்கேயே கற்பத்திலே கர்த்தர் சொல்றாரு, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று. ஒரு குயவன் மிதிப்பட்ட ஒரே களிமண்ணினாலே சில பாத்திரத்தை கனத்திற்கும் சில பாத்திரத்தை கனவீனத்திற்கும் உருவாக்குகிறார். அதே போல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உருவாக்கும் பொழுது சில பாத்திரத்தை மகிமைக்காகவும் சில பாத்திரத்தை கோபாக்கினைக்காகவும் அழிவுக்காகவும் உருவாக்குகிறார். நம்மை உருவாக்கினவரை பார்த்து ஏன் இப்படி என்ன உருவாக்குனீங்க அப்படின்னு நம்ம தர்க்கிக்க கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. 23 கர்த்தர் உருவாக்கும் பொழுது சில கிருபா பாத்திரங்களை மகிமைக்காகவும் சில கோபாக்கினையின் பாத்திரங்களை அழிவுக்காகவும் நியமிக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த பாத்திரம் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்னு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், யாக்கோபை அவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவன் தேவ திட்டத்தை யாக்கோபு நிறைவேற்றுவான் என்கிற ஒரே காரணம்தான். அவனுடைய 12 பிள்ளைகளும் 12 கோத்திரமாய் இஸ்ரவேல் தேசமாய் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறது. தேவன் அழைத்தார் என்றால் அழைத்ததுதான். அதற்காக ரெபேக்காள் தன்னுடைய குடும்பத்திற்குள் பிள்ளைகளுக்கு இடையில் இவ்வளவு பெரிய பிரிவினை உண்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது நம்மளுக்கும் கூட. நம்முடைய தேவன் யூதரிலிருந்து மாத்திரமல்ல பிரஜாதிகளிடமிருந்தும் அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மோவாபிய ஸ்திரியான ரூத், புதிய ஏற்பாட்டில் கொர்நேலியு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றியது. இதற்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைத்திருக்கிறார். ரோமர் 8:29-30 தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்காரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது உண்மையானால் தேவ தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். யாக்கோவை சிநேகித்ததன் காரணம் அவன் தீர்மானத்தை நிறைவேற்றுவான் என்பதற்காக. நாம் எப்படிப்பட்ட பாத்திரம்? மகிமைக்கான கிருபா பாத்திரமா? யாக்கோபை போல அழிவிற்கான கோபாக்கினையின் பாத்திரமா? ஏசாவை போல சிந்திப்போம், கர்த்தரிடம் திரும்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.